என்ன சொல்ல வந்தாரு அப்டின்னா, இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்ரெடி ஒருத்தரோட வச்சிருக்காப்ல அப்டின்னு ஆரம்பிச்சாரு. நீங்க இந்த இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஒண்ணு குடுக்குறீங்க அப்டின்னா, இம்மீடியட்டா அத மாத்திர்றாரு அப்டின்னு சொன்னாரு. இல்ல புரியல தெளிவா சொல்லுங்க அப்டின்னு சொல்லி விஜேஸ் கேட்டாரு. என்ன என்ன சொல்றீங்க? கோவா கேங்கான்னா, ஆமா சார் கோவா கேங் தான் அப்டின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து கோவா கேங்ல இருந்தோம். எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தோம். இம்மீடியட்டா வந்து அ நெக்ஸ்ட் டே எங்களுக்குள்ள சண்டையே கிடையாது. எந்த சண்டையுமே கிடையாது. ஆனா நீங்க சொல்லும்போது என்ன ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கட்டும். ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களோட கேம ஸ்பாயில் பண்ணாம பார்த்துக்கறணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆனா இவரு என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா, அடுத்த செகண்டே உடனே போய் பவித்ரா கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாப்ல. இதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுட்டு இருக்காரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரயான் சொல்லுவாப்ல. உடனே வந்து ஜாக்லின் கை தூக்குவாங்க. சரி ஜாக்லின பேச விடுவாப்ல. என்ன ஜாக்லின் அப்படின்னு சொல்லி கேட்பாப்ல. உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க. இவரு வந்து இத ஒரு பேட்டர்னா தான் பண்ணிட்டு இருக்காப்ல. நான் பார்க்குறேன் ஜெஃப்ரி கிட்ட. பிகாஸ் என்கிட்டயே ஒரு வாரம் பயங்கர குளோஸா இருந்தாப்ல. அது காமெடியா சொல்லுவாங்க. என்கிட்டயே வந்து பயங்கர குளோஸா இருந்தாரு. அடுத்த வாரம் பார்த்தா அன்ஷிதா, அடுத்த வாரம் பார்த்தா சௌந்தர்யா, அடுத்த வாரம் பார்த்தா பவித்ரா. சோ இத வந்து ஒரு பேட்டர்னா வச்சு ஹி இஸ் ஜஸ்ட் மூவிங் ஆன் இன் த கேம் ஒருத்தவங்கள வச்சு அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. ஜெஃப்பால பேசவே முடியல. ஜெஃப்‌க்கு வந்து அதுக்கு கவுண்டர் குடுக்கணும்னு இருக்கு. விஜய் சேதுபதி வந்து இது வந்து யாருடைய ஸ்ட்ராட்டஜின்னு தான் கேட்டோம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. உட்காருங்க அப்டின்ருவாரு. திரும்ப அடுத்து முத்துக்குமரனும் வந்து ஜெஃப்ரிய பத்தி இதே பாயிண்ட்ட சொல்லுவாரு. வேற விதத்துல சொல்லுவாரு. எனக்கு கரெக்ட்டா இருங்க மணிவண்ணன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாருமே இருக்காங்க. நீங்க நீங்க கடைசியா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. முத்துக்குமரனும் அதே பாயிண்ட்ட சொல்லும்பொழுது, அப்பயுமே வந்து முத்துக்குமரனுக்கு குடுத்தே ஆகணும், பதில் குடுத்தே ஆகணும்னு வருவாப்ல. அவரு வந்து ஆன்சர் பண்ண விட மாட்டாப்ல. இது வந்து ஸ்ட்ராட்டஜி தானே. இப்ப அவங்களுக்குமே ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. அத சொன்னாங்கல்ல அப்டின்ற மாரி சொல்லிருவாங்க. அடுத்து ம் மஞ்சரி நெறைய இடத்துல ஸ்கோர் பண்ணாங்க. ஆ இன் டெர்ம்ஸ் ஆஃப் அந்த கால வச்சு விளையாடுறது. அ எது அ எது வந்து டைட்டிலா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்டின்னா, எது இருக்கறதுலயே அக்லின்னு நீங்க நெனைக்கிறீங்க? விளையாண்ட கேம்லயே அக்லின்னு எத நெனைக்கிறீங்க? அப்டின்னு சொல்லி கேட்டாப்ல. உடனே பவித்ரா வந்து எந்திரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அன்ஷிதா எந்திரிப்பாங்க. பிகாஸ் அன்ஷிதா வாண்டட் டூ டெல் தட் ஜாக்லின் வந்தாங்க இல்லையா? அத பத்தி ஏதோ சொல்லணும்னு அவங்க நெனைக்கிறாங்க. அதுக்காக தான் வந்தாங்க. ஆனா வந்து பர்ப்பஸ்ஃபுல்லாவே அன்ஷிதாவ எழுப்பல. இம்மீடியட்டா வந்து அவங்க பேர் என்ன? ஆ பவித்ரா தான் எழுப்புவாங்க. பவித்ரா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரே ஒரு பொம்மை என்கிட்ட இருந்துச்சு. எங்க கிட்ட வந்து இருக்கிற ஆல்ரெடி வந்து அவங்க கிட்ட 3 பொம்மை இருந்துச்சு. இவங்க கிட்ட 1 பொம்மை இருந்துச்சு. பட் ஸ்டில் அது பாதி பொம்மையா இருந்தாலும் எங்க கிட்ட வந்து புடுங்கணும்னு நெனச்சது வந்து அக்லியா இருந்துச்சு அப்டின்னு சொல்லி பவி சொல்லுவாங்க. உடனே விஜய் சேதுபதி அவர்கள் வந்து என்ன சொல்லுவாப்லன்னா, அது வந்து கேம் தான. அந்த கேம வந்து நீங்க எப்படி ஆ அக்லின்னு சொல்லுவீங்க. தட் இஸ் பார்ட் ஆஃப் கேம். யூ ஷுட் டெல் அ பாயிண்ட் எது வந்து ஆக்சுவலா இதுதான் அக்லியா, டர்ட்டியா இருந்தது அப்டின்றத வந்து நீங்க சொல்லணும் அப்டின்னு சொல்லி அவரு கேட்பாப்ல. கேட்டதுமே வந்து மஞ்சரி தான் வந்து அத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. எது டர்ட்டியா இருந்துச்சு அப்டின்னா, அன்ஷிதாவ தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. தட் ஒரு கேம்ல வந்து வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க வலிக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு ஆ ஆனா விட்டதுக்கு அப்புறமேட்டு கைய எடுத்து நல்லா பிரீத் இன் டைம்லாம் எடுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்துட்டு, அப்புறம் நான் இங்கேருந்து எந்திரிச்சு போணும்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் ஷி இஸ் அவுட் ஆஃப் கேம்ன்னு நம்ம நெனப்போம். திரும்ப கேம்க்குள்ள வருவாங்க. சோ அது வந்து எனக்கு டர்ட்டியா பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி இவங்க சைட்ல இருந்த எல்லாமே அண்ட் இவங்க வந்து நாங்க 2 பேரும் ப்ளூ டீம் அண்ட் எல்லோ டீம் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து இப்படி வொர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஆ அ ஜாக்லின் இத அழகா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, பிங்க் டீம் வந்து பிங்க் டீம் தானே இவரு விஜய் விஷால். பிங்க்கா? ரெட்டா? ரெட் டீமா? ரெட் 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 டீம். ரெட் டீம் வந்து அவங்களுக்கு விளையாடாம, எடுத்ததுமே கேம் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்க அப்டின்னா, 5 பேரா சேர்ந்து பிங்க் டீம்க்கு விளையாண்டாங்க. சௌந்தர்யாவால என்ன பண்றதுன்னு தெரியாம சௌந்தர்யா சும்மா உட்கார்ந்திருந்தாங்க. 5 பேரா சேர்ந்து சம்மந்தமே இல்லாம விளையாண்டாங்க. எங்க கிட்ட இருக்க கல்ல கூட இப்ப ப்ளூ டீம்ல இருந்து கம்ப்ளீட்டா அருணும், விஜய் விஷாலும் பார்த்தீங்கன்னா, மொத்த கல்லையும் எடுத்து கொண்டு போயி ரெட் டீம்ல சேர்த்து அவங்கள எதுக்கு பிங்க் டீம்ல சேர்த்து எதுக்கு அவங்கள வின் பண்ண வைக்கணும்? அதுல அவங்க கேம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, அவங்க வின் பண்ணியிருப்பாங்கன்னமே அதுக்கும் வந்து பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு. அப்புறம் மஞ்சரி வந்து இவங்க பண்ண இதெல்லாமே வந்து அந்த ப்ரொவோக்கிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்டின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. ஆ தென் ரயான் வந்து என்ன சொன்னார்ன்னா, கேம் ஆரம்பிச்ச 3வது செகண்ட்லயே வந்து இந்த டர்ட்டி கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் கால உள்ள வச்சு விளையாடக்கூடாது, வெளிய வச்சு விளையாடக்கூடாதுன்ற ரூல் சொல்றாங்க அன்ஷிதா. எங்க எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஆனா அன்ஷிதா எல்லா டைமுமே கால உள்ள வச்சு தான் விளையாண்டாங்க. கேட்டா பண்ண முடியாதுன்னு சொல்ட்டாங்க அப்டின்னு சொல்லுவாரு. உடனே வந்து இந்த ரூல எப்ப நீங்க போட்டீங்க அப்டின்னு சொல்லி கேட்கும்பொழுது முத்துக்குமரன் எந்திரிச்சு
ஆ சார் இந்த மாரி நாங்க ஃபர்ஸ்ட் நாள் கேம் விளையாடுறோம். அன்னைக்கு நைட்டே இத வந்து நாங்க ரூலா போட்டுட்டோம். அடுத்த நாள் கேம் விளையாடும்போதே கரெக்ட்டா விளையாடணும்னு சொல்லிட்டு, அங்க போய் குடுக்குற செங்கல வந்து இன்னொருத்தவங்க வாங்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்ட்டோம். அடுத்து அந்த கோர்ட்டுக்குள்ள இருந்து இது பண்ணக்கூடாது. என்ன ஆனாலுமே சரி இது பண்ணணும்னு சொல்ட்டோம். ஆனா அவங்க வந்து அப்படிதான் விளையாடுவேன், அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்ப அது கடைசியா இது விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி முடிச்சாங்க அப்படின்னா, அ அடுத்தவங்கள கொறன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அன்ஷிதா. ஆனா எல்லாமே உங்க சைடுல நீங்க வச்சுட்டு ஜெஃப்ரி, அன்ஷிதாவ எல்லாத்தையுமே பாயிண்ட் பண்ணி சொல்லுவாரு. எல்லாத்தையுமே உங்க சைடுல வச்சுட்டு, இது எந்த இடத்துல தெரியுமா அன்ஷிதா வந்து இவ்ளோ பேடா போகுது? உங்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸே இல்லாம அந்த ஒரு ஈகோயிஸ்டிக்கா நீங்க நிக்கிறீங்க. அடுத்தவன் சொல்ற பாயிண்ட்ட கேட்கவே கூடாது. நம்ம தான் கரெக்ட்ன்னு சொல்லி பண்றீங்க. அண்ட் விஜய் விஷால், நீங்க ஜாக்லின் கூட உங்கள கேம்லயே ஒரு டைம் கேட்டிருப்பாங்களே! ஆ நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ஃபேரா இருந்தீங்கன்னு தோணுதா? அன்ஷிதான்னு வரும்பொழுது போய் சப்போர்ட் பண்றதும், சாஃப்ட்டா பேசுறதும் வந்துட்டு ஐ மீன் வென் இட் கம்ஸ் டூ ஜாக்லின் நீங்க ரூடா இருந்தீங்க. இவங்களுக்கெல்லாம் ரூடா இருந்தீங்க அப்படின்றதையுமே அத அட்ரஸ் பண்ணி, அவர ஒரு மாரி சங்கடத்துக்கு உள்ளாக்கி உட்கார வச்சுட்டாப்ல. ஓகே. அடுத்து அருணுக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அருண்ட்ட ஒண்ணே ஒண்ணு சொன்னாப்ல, "நீங்க கேம் விளையாடுறது நல்லா தான் இருக்கு. அத யாருமே உங்கள குறை சொல்லவே கிடையாது. ஆனால் ஒண்ணு சரியில்ல. நீங்க பிரயோகிக்கிற வார்த்தைகள் சரியில்ல அப்படின்னு சொல்றது உங்களோட நல்லதுக்கு சொல்றது. அத வந்து எடுத்துட்டு மொத்தமா அப்படியே டவுனா இருக்கணும். அந்த வீக் முழுக்க நீங்க டவுனா இருக்கணும்ன்றது நெசசிட்டியே கிடையாது. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாப்ல. அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அருண் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாரு தட் ஆ முத்துக்குமரன் வந்து டவுனா இருந்தப்ப, அவரு போய் அத வந்து டேக் கேர் பண்ணி, அதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவார் இல்லையா? அதுக்காக வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாப்ல. வேற யார் இருக்காங்க கேம்ல? ஆ இவரு தீபக் ஒரு பாயிண்ட் எந்திரிச்சு அழகா சொல்லுவாரு. அதுக்கு ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் கேட்டுருச்சு. நாங்கலாம் கை தட்டி விசில் அடிச்சுட்டோம். ஆனா பிஜிஎஸ்க்கு கேட்கல. என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த அடுத்த பாயிண்ட் அந்த அதே பாயிண்ட்ட அடுத்து முத்துக்குமரன் எடுத்து இன்னும் அழகா டெலிவர் பண்ணி விட்டுருவாப்ல. ஓகே. அது வந்து முத்துக்குமரனுக்கு ஸ்கோரிங் ஆயிடுச்சு. தீபக் என்ன சொல்லுவாப்ல அப்படின்னா, ராணாவ பத்தி பேசுவாங்க. ஓகே. அப்பன்னா ராணா உன்ன வந்து ஒரு அடியாள் மாரி நெனைக்கிறாங்க பாரு. நீ தான் பெரிய இது. ஐ மீன் ஹைட்டா இருக்க, புஜிட்டிக்கா இருக்க அப்படின்ற மாரி நீ நெனைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே, தீபக் சொல்லுவாப்ல, அ ஐ அ சார் அவன் என்ன பண்றான்னா சார், நாங்கலாம் வந்து செங்கலுக்காக கைய வுட்டு அந்த இதுல வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ராணுவம் என்ன பண்றான்னா, அந்த திரைய விலக்கி அங்க செங்கல் வைக்கிறவர்ட்டயே அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட். வேற எதுவும் இல்ல. ஒரே நிமிஷம் இருங்க. அதான். எதுக்கு கேள்வி நேரங்களா கை தூக்கியிருக்கீங்க? இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். இப்ப சவுண்டோட நிலைமை என்ன இருக்கும்? கோவா கேங்ல இருந்து பிரிஞ்சு வந்தா நம்ம பெரிய பிளேயரா தெரிவோம்னு இந்த பக்கம் வந்தா இங்கேயும் அடிக்கிறாங்க. அங்க போனா அங்கேயும் அடிக்கிறாங்க. நான் எந்த கன்ஃப்யூசிங் பக்கம் தான். தான் போறது? ஆனா இன்னொன்னு அப்படியே வந்து ஆ மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்டின்னா, ஆ எ அ விஷால வந்து கேள்வி கேட்பாப்ல. என்ன கேள்வி கேட்பாரு அப்டின்னா வந்து, நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஆ இவருக்கு அவரு பேரு என்ன? ஜெஃப்ரிக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இல்ல ராணாவுக்கு நெனைக்கிறேன். ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, "இதுவே நீ அடிச்சு ஜெஃப்ரிக்கு இந்த மாரி ஆயிருந்துச்சுன்னா, மொத்த வீடே சேர்ந்து உன்ன கரங்கட்டியிருப்பாங்க." அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல. அது எதுக்கு சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவரால கரெக்ட்டா அதுக்கு ஆன்ஸரே பண்ண முடியாது. சுத்தமா ஆன்ஸரே பண்ண முடியாது. ஆன்ஸர் பண்ண முடியாம இருக்கிறப்போ, உடனே மஞ்சரி கை தூக்குவாங்க. "சொல்லுங்க மஞ்சரி" அப்படின்னு சொல்லுவாப்ல. உடனே இவங்க வந்துட்டு, மொத்த ம், இந்த மொத்த வீட்டுக்குமே வந்து செல்ல பிள்ளையாவே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஜெஃப்ரி. அதனால ஜெஃப்ரி பண்ணத வந்து யாருமே கேள்வி கேட்கிற நிலைமையிலேயே கிடையாது. எல்லாருமே அத வந்து எளிதா வந்து கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குமே வந்து ஒரு பயங்கரமான அப்ளாஸ் வந்து கிடைச்சுச்சு அவங்களுக்கு மஞ்சரிக்கு. ரொம்ப இல்ல கிளாரிட்டியோட பேசுனாங்க. ம். அந்த கொஸ்டின் வந்துச்சா? இல்ல அதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா டக்குனு அதான் சாரி சொல்ட்டோம்ல. அதுக்கப்புறம் ஏன் அத கேட்கறீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஜெஃப்ரி அந்த டீம்லாம். ஆமா. அத அதுமே ம அட்ரஸ் பண்ணாங்க. பட் யார் அட்ரஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அது இப்போ வந்து அட்ரஸ் டாம், பண்ணப்பட்டுச்சு. ம். இப்போ நீங்க இங்க போயிருக்கீங்க. சாட்டர்டே என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியுதுல்ல. இப்போ டெலிகாஸ்ட் ஆகும்போது, ஆப்வியஸா சேனல் என்ன பண்றதுன்றது தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிரும். கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஏன்னா இன்னைக்கு ஸ்கோரிங்கே பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சரியும், ஜாக்லினும் தான். முத்துக்குமரனுக்கு நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவருக்குமே அப்ளாஸ். ஏன்னா அவர் கவுண்டர்ஸ்லாம் போட்டாப்ல. அதுக்கான அப்ளாஸ் கிடைச்சுச்சு. தீபக்குமே அப்ளாஸ் கிடைச்சுச்சு. இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு அ
அப்ளாஸே இல்ல. எதுக்குமே அப்ளாஸ் இல்ல. அவங்க வந்து லிட்டரலா வந்து கை கட்டி, "ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருங்கடா, விட்டுருங்கடா" அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. ஸோ இத எப்படி அட்ரஸ் ஐ மீன் எத கட் பண்ணாலும் அவங்க அடி வாங்குறது தான் தெரியும்னு நான் சொல்றேன். எந்த திசையிலயும் மறைக்க முடியாது. அதுதான். எனக்கு வந்து இன்னைக்கு டாம் இன்னைக்கு விஜய் விஷால இன்னைக்கு அவர் போடுறாங்கல்ல, பேசுனது ஒரு அது நிமிஷம் இருங்க. போதும். எனக்கு இன்னைக்கு அவர் பேசுனத வச்சு இன்னொன்னு தெரிஞ்சுச்சு என்னன்னா, ரயான் வந்து இந்த வாரம் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பிகாஸ் உங்க கேம் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க வைக்கிற பிளேஸ் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே அவ்ளோ ஃபேன்டாஸ்டிக்கா நீங்க டெலிவர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் ரயான் போவாருன்னு நெனைக்கல. போனாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. டாடா பை பை சொல்ல வேண்டியதான். நெறைய ஆ, பண் டாம் சொல்லுங்க. சாரி. நான் ஒரு 2 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன். ம். எனக்கு ஒரு 2, 3 விஷயம் தான் சொல்லணும், கேட்கணும்னு இருந்துச்சு. இப்போ அ வீக்கெண்ட் எபிசோட் அப்டின்னா, இப்பவே வந்து சண்டே எபிசோடும் ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோ ஷூட்டிங் அவ்வளோதான் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுன்ற மாரி சொன்னாங்க. நீங் நீங்க போலியா? ஏங்க நான் இதுக்கே டெட் பாடி ஆயிட்டேங்க. என்னால இல்ல, முடியல. இல்ல. கொஞ்ச இல்ல. நாள் ஆரம்பிச்சு NFP பத்தி பத்தி பேசினாங்களா? பேசிட்டாங்க ஹரி. இருக்கா இல்லையா? இருக்கு. ஆக்சுவலா அவரு என்ன சொன்னாப்ல, நான் தானே ட்வீட்டாவே போட்டிருக்கனே. இந்த வாரம் ஓகே. தான் ஆஸ் பெர் புரோட்டோகால் படி இதான் லாஸ்ட் வீக்கு. முத்துக்குமரன் உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேப்டன்சி டாஸ்க்க பத்தி அவர் எடுக்கல. NFPக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து அவங்க சண்டேக்காக வச்சிருக்காங்க. அண்ட் வந்து இவர வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாப்ல. ரயான வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாப்ல. ஓகே. சோ திஸ் இஸ் தி லாஸ்ட் NFP பாஸ் ஆமா, ஃபார் ரயான். ஆமா. ஏன்னா இன்னும் 3 வாரம் தானே இருக்கு. 3, 4 வாரம் தானே இருக்கு. அடுத்து ஃபைனல் வீக்கு. ஓகே, ஓகே. அதனால இப்ப குடுத்தா அது நல்லா இருக்காது. இட் வில் நாட் பி ஜஸ்டிஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல. ஓகே, ஓகே. ம். டாம் ரெட் கார்பெட் பத்தி சொன்னாங்களா? ரெட் கார்பெட் பத்தி அத பத்தியுமே நான் கேள்வியா கேட்கணும்னு நெனச்சேங்க. பட் வந்து நாளைக்கு அத அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல நம்ப ஆளுங்க பசங்க இருக்காங்க தெர்ல. அட்ரஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெர்ல. அப்ப நீங்க ஃபுல் ஷோ பார்க்கலையோ? பாதி தான் பார்த்தீங்களோ? இல்ல. ஸ் ம். சாட்டர்டேல அத அட்ரஸ் பண்ண படலங்க. ஆ ஓ! இல்ல. ஓகே, ஓகே. சாரி. மிஸ் பண்ணிட்டேன். அட்ரஸ் பண்ணாங்க. ஐ மீன் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்கல. என்னன்னு அட்ரஸ் பண்ணாங்கன்னா, ஜாக்லின் எந்திரிச்சு நிக்கும்பொழுதே வந்து பயங்கரமான அப்ளாஸ் முடிஞ்சுச்சா? முடிஞ்சதுமே வந்து என்ன ம். சொன்னாங்க அப்டின்னா வந்து, "ரெட் கார்பெட் நீங்க வந்து அத தவறா எடுத்துக்கிட்டீங்க. அது கிடையாது. யாருக்கு உண்மையாலுமே வந்து மக்களோட இது இருக்கு. அவங்களுக்கு இது பண்ணணுன்ற மாரி, ஜாக்லின் உங்களுக்கு அது பாசிட்டிவ் தான். அதுக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லன்னு" சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருப்பாப்ல. சூப்பர். எடுத்ததுமே இதுதான் எனக்கு வேணும். ஆக்சுவலா இது ஒண்ணு தான் நான் எதிர்பார்த்தேன் எடுத்ததுமே இன்னைக்கு. கிளாரிஃபை பண்ணிட்டாரு. சூப்பர். அது ஒண்ணு தான் நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் அத ஒரு ஒரு வேர்டாவது அவர் என்கரேஜிங்கா சொல்லியிருந்தா, ரொம்ப டிப்ரஸிங்கா இருந்துச்சு ஜாக்லின். இந்த ஒரு ரொம்ப முக்கியம். நல்ல பூஸ்டிங் ஆக்சுவலி. ம். டாம் ஒரே ஒரு கேள்வி. ஜாக்லின் எழுந்து நிக்கும் போது செம கிளாப்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட. என் வாய்ஸ் மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? என்னால கத்த முடியல. அதுக்கப்புறம் இல்ல ஏ இதான ஏ ஃபர்ஸ்ட் இப்படி டைம். ஆயிட்டேன் எனக்கு ரொம்ப நானு. சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. அதுக்குதான். அதுதாங்க நாங்க கத்துனோம். கத்தி வேற லெவல் விசில்லாம் அடிச்சோம். ஃபுல் கிளாப்ல சூப்பர் வந்து டாம். ஜாக் வந்து எந்திரிச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுதுட்டாங்க. ஐ மீன் கண்ணுல அப்படியே டியர்ஸ்லாம் வரும்ல. அந்த மாரி கண்லாம் தேங்கி சார் நின்னுச்சு. இன்னொரு சரிங்க, சரிங்க. ஸ்பேஸ்ல பேசியிருந்தாங்க. இந்த பிரியாணி கேங்கோட விஜேஎஸ் ரியாக்ஷன்லாம் வந்து எப்படி இருந்தது? அது சொல்லுங்க. சௌந்தர்யா கிட்ட வந்து முத்துக்குமரன் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. உங்கள்ட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு, அதுவும் உங்கள்ட்ட இருக்கு, அதை பத்தி நாளைக்கு பேசலாம்னு சொன்னாங்க. என்னது தெரியல எனக்கு. நாட் ஷூர். புரியல. எத பத்தி சொல்றீங்க? சௌந்தர்யா கிட்ட ஒரு குவாலிட்டி ஒண்ணு இருக்கு, அது நான் முத்துக்கிட்டையும் பார்த்தேன், அதை பத்தி நாளைக்கு பேசலாம்னு சொல்லி சொன்னாங்களாமே. ஆ மேபி பின்னாடி பேசுறத பத்தி பேசுவாங்களோ? தெரியலையே. ஓகே, தெரியல. சௌந்தர்யா கிட்ட அந்த ஏ குவாலிட்டி இருக்கு, ஓகே. அந்த குவாலிட்டி நான் உங்கள்ட்டையும் பார்த்தேன் முத்து, அதை பத்தி நாளைக்கு பேசலாம் அப்படின்னாங்க. தெரியல என்னன்னு. எனக்கு எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ம். டாம். அந்த நடிக்கிறாங்க, நடிக்கல, யார் உண்மையா நடிக்கிறா அப்படி சொன்னார்ல விஜேஎஸ். அந்த யாருக்கு அடிபட்டுச்சு? உண்மையிலேயே அடிபட்டுச்சா? இல்ல அந்த அதுக்கு மாரி ராணாவுக்கு பேசுனாங்கல்ல. ஜஸ்டிஃபிகேஷனா தான் பேசினாரு. ஆனா ராணவ் கிட்ட இன்னொரு ம். கிளாரிட்டியும் குடுத்தாப்ல. ஜெஃப்ரியும் சௌந்தர்யா பொளந்து எடுத்துட்டாப்ல. ஜெஃப்ரி ஆஹா. வந்து கடைசில வந்து இன்னமும் கேட்டாரு. ஏன்னா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்டெல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஜெஃப்ரி வந்து இது பண்ணியிருப்பாரு இல்லையா? எங்க ஆமாமா. ஊசி போட்டாங்க? என்ன பண்ணாங்க? அப்படின்னு சொல்லி ஒரு மாரி நக்கலா போய் கேட்டிருப்பார்ல. அதையுமே அதான். கொஸ்டின் பண்ணாரு. அது என்ன ஜெஃப்ரி? என்ன ஹேபிட் இதெல்லாம்? இல்ல எப்படி வந்து போயி அவங்க கிட்ட போய் அப்படிலாம் கேட்க முடியும்? புரியல எனக்கு அப்படின்ற மாரி. எதனால உனக்கு தோணுச்சு?
அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்டிருப்பாப்ல. அப்புறமேட்டு ஆ எனக்கு ஏன்னா வந்து ரைட் சைடு தான் வந்து உழுந்தாப்ல. லெஃப்ட் சைடு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாப்ல அப்படின்னும்போது, "உங்களுக்கு எங்க அடிபட்டுச்சு ராணுவன்னு?" கேட்டப்ப, அவர் வந்து ஷோல்டர்ல இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன்ல வந்து லிகமெண்ட் டியர் ஆயிருக்கு. அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்ல. லெஃப்ட்லாம் திரும்பி படுக்க முடியுதான்னதுமே, உடனே ஆடியன்ஸ்லாம் வந்து கை தட்டி விசில் அடிப்பாங்க. உடனே, "ஒரு நிமிஷம் இருங்க. நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவாப்ல. அதுக்கு என்ன சொல்லுவாரு அப்டின்னா, எனக்குமே வந்து படத்துல ஷூட்டிங்ல இருக்கப்ப லெஃப்ட் லெக்ல வந்து இந்த மாரி லிகமெண்ட் டியர் ஆயிடுச்சு. ஆ ஆனா வந்து வீட்ல அது தெர்ல. வீட்ல வந்து ஒரு 2 ஸ்டெப் தான் அப்டி குதிச்சேன். குதிக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அதோட பெயின் வந்து வேற லெவல்ல ஹெவி ஆயிடுச்சு. ஸோ அப்படியும் இருக்கும். கன்சிடர் அவர் ஆல்ரெடி இதுவரைக்கும் விளையாண்ட விளையாட்டுல கூட அந்த மாரி ஆயிருந்திருக்கலாம். அது இப்போ வந்து சிவியராவும் ஆயிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து அத நீங்க டவுட் பண்ண முடியாது. அண்ட் ராணவ் மக்களே நம்பல. அது உனக்கு தெரியுமா இல்லையா? உனக்கு உனக்கு வந்து அடிபட்டத மக்களே நம்பலன்னதும் ராணுவ வந்து ஆன்னு தொறந்து வாயில கைய வைப்பாப்ல. அதுக்கு ராணுவுக்கு ஒரு சூம போட்டாய்ங்க. ராணுவ உடனே, "அட பாவிங்களா!" அப்படின்னு சொல்லுவாப்ல. இல்ல அதுக்கு காரணம் இருக்குல்ல. இப்ப நீங்க விளையாட்டா நெறைய விஷயங்கள் பண்றேன்னு சொல்லி, பிராங்க் பண்றேன்னு சொல்லி ஒண்ணு பண்றீங்க. அதனால வந்து பின்விளைவுகள் இருக்கு. அத நீங்களுமே யோசிச்சுக்கணும். அப்படின்ற மாரி அட்வைஸ் வந்து ராணுவுக்குமே குடுப்பாப்ல. ஆனா வந்து ஐ ம். திங்க் விஜய் சேதுபதி இஸ் என்ஜாயிங் ராணவ் அப்படின்னு தோணுது எனக்கு. இந்த இந்த இதுல இந்த கான்வர்சேஷன்ல சொல்றேன். டாம் டாம் ஒண்ணே ஒண்ணு டாம் கேட்டுக்கிறேன் டாம் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். ம். அதாவது நீங்க போனீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க அவங்க உண்மையிலே ரொம்ப அதாவது கண்ணீர் விட்டாங்கன்ற மாதிரி சொல்றீங்க. உண்மையே நல்ல ம். நல்ல விஷயம் தான். ம். இன்னொன்னு என்னன்னா, என் அக்கௌண்ட்ல ஒரு ரூ. 40 தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க ஜிபே நம்பர் குடுத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு நான் போட்டு விட்டுருவேன் ரூ. 40. ஏங்க ஐயா, ஐயா, நீங்க இப்படிலாம் நீங்க ராணவ் சொன்னீங்கன்னு வைங்க, கத்துனதுக்காண்டி சொன்னீங்க. புரியுதா? நிஜமாவே பிஆர்ன்னு உங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. குரலுக்காண்டி ஏங்க நீங்க வேற. உங்க குரலுக்காண்டி புரியுதா? நீங்க அங்க கத்தி இது பண்ணீங்கன்றக்காண்டி. நான் ஒரு ஜாக்கிங் ஃபேன். உண்மையா சொல்றேன். என்னடா ஒரு 10 வாரமா ஓப்பனா சொல்றேன். ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானும் வாரமா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது பேருனா ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் இன்னொன்னு அத விட்டுடுங்க. அது சும்மா காமெடிக்கு சொன்னேன். நீங்க இன்னொன்னு நான் நிஜமாவே குடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க பக்கத்துல யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு குடுத்துட்டு சந்தோஷமா இருந்துக்கங்க. அது உண்மையிலே யாரோ நான் ஒரு கத்துனவங்களுக்கு புண்ணியமா தானே கொடுக்க உங்களுக்கு. முடியும். டாம் தானே போய் கத்திருக்காங்க. இன்னொன்னு பாப்பாயும் இல்ல வந்தாருன்றத டாமுக்கு சொன்னேன். நெனச்சிட்டு வேற யாருக்காவது குடுத்துருங்க. அப்படியா? நான் சரி, பாப்பாய்க்காக கண்டிப்பா வெயிட் கண்டிப்பா. ஆமா, பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்னு டாம்க்கு கடைசி வரைக்கும் இன்னும் குரல் பாப்பாய் வரல. சரியாகலன்னு நெனச்சுட்டு குடுத்துருங்க. இன்னொன்னு மட்டும் சொல்றேன். இது ஃபேட்மேன் சாருக்கு நான் அத நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபேட்மேன் சார், நீங்க ஒருவேளை உள்ள போனீங்கன்னா நீங்க யார வை ஃபேட்மேன் சார் இருக்காருல, கேட்டுக்கலாம்ல? கேளுங்க. அவருக்கு ஓகேன்னா அவர் பதில் சொல்லலாம். ஏன்னா அவர் சைலண்டா இருக்கேன்னு என்ட்ட சொன்னாப்ல. ஆனா வந்து அஹ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். கொஞ்சம் இங்க பாருங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தங்களும் வந்து அவங்கள சப்போர்ட் பண்றது தனிப்பட்ட விருப்பம். அதுக்காக அவர் சப்போர்ட் பண்றாருன்றத நோக்கி நீங்க கேள்விகள் போட்டீங்க அப்டின்னா, அவர் அதுக்கேத்த பதில் குடுப்பாப்ல. அது நீங்க ரெடியா இருக்கீங்கன்னா, அந்த மாரி கேள்விகள கேளுங்க. அப்புறமேட்டு அவர் இப்படி சொல்ட்டாரு, அப்படி சொல்ட்டாரு. நீங்க யாரும் வந்து அவர குறை சொல்லாதீங்க. அது மட்டும் நான் ஐயோ, சொல்லிக்கிறேன். நான் இல்ல அப்பலாம் இல்ல. நான் உங்கள அவர் நான் சொல்லல. கேள்வி நோ, 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 இல்ல நோ. இல்ல BB8 சொல்லுங்க. BB8 நான் உங்கள சொல்லவே இல்ல. யாரு வந்து கேள்வி கேட்டாலும் சொல்றேன். ஏன்னா வந்து அது அவருக்கு உண்மையாலுமே அது அவருக்கு ஒரு பிரச்சனையா ஃபேஸ் பண்றாரு. என்னால அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதனால நான் அவருக்காக பேசுறேன். ஏன்னா நானுமே அவர்ட்ட கேள்வி கேட்டுருக்கேன். உங்களுக்கு ஆன்சர் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணுங்க சார்ன்னுமே நான் கேட்டுருக்கேன். ஓகே. பட் பாயிண்ட் வந்து when he is liking someone very badly, I can't comment on it. The same way how I like someone, he is also liking someone. Okay. I can't comment on it at all. அதனால நீங்க கேள்விகள் கேட்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த பதில் அவர் சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருக்கு அந்த பதில் அவருக்கு புடிச்ச மாரி அவர் சொல்லலாம். அத மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். அப்புறமேட்டு அவர் இப்படி சொல்ட்டாரு. அவர் பார்சியாலிட்டி பார்க்குறாரு, அது பார்க்குறாருன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவர் தெளிவா சொல்றாரு. நான் இவருக்கு தான் சப்போர்ட் பண்றேன். எனக்கு ஆஸ் பிளேயரா இவர தான் புடிச்சிருக்குன்னு சொல்றாப்ல. அத மட்டும் நான் கிளாரிட்டி குடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். மத்தபடி கேள்விகள் சாரி இருந்தா நீங்க டாம், தாராளமா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த உங்க ஸ்பேஸ் நடக்கிறது சரி, உங்க குரலுக்காண்டி தான். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அடுத்து ஸ்பேஸ் ஆள் வர மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் நான் பேட்மேன்ட்ட நான் பேசிக்கிறேன். இன்னொன்னு நான்